வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 28 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. இன்றைக்கு கேரள எல்லையோர மலைப்பகுதிகளில் மட்டும் மழை எதிர்பார்த்திருந்தோம், பெய்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரையும் மலையில் மட்டும் மழை பொழிகிறது. கொடைக்கானல் மலை பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை காணப்படுகிறது. கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல மலைப்பகுதியை ஒட்டிய சமவெளி பகுதிகளிலையும் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல காணப்படுகிறது. நாளைக்கு கேரளாவில் மட்டும்தான், மலைப்பகுதிகளில் நாளை இருக்காது. தொடர்ந்து கேரளாவில் மழை இருந்துட்டே இருக்கும். ஒரு 4-5 நாட்களுக்கு கேரளாவில் மட்டும் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இதுல வரக்கூடிய 1, 2, 3ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 1, 2, 3ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். நாளை விட 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். குறிப்பாக ஈரோடு மற்றும் கரூர், பரமத்தி, வேலூர் இந்த சுற்றுவட்டார பகுதி மட்டும். ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டத்தோட அந்த 4 இணையும் பகுதி, அந்த பகுதியிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் அந்த பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் முதல் கரூர் வரைக்கும் உள்ள பகுதி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். வழக்கமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை விட திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லா பகுதியுமே கொஞ்சம் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்கும். தவிர 100 டிகிரியை நெருங்குவது என்பது அது ஈரோடு. 100 டிகிரியை நெருங்கி உணர் வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 3ஆம் தேதிக்கு அப்புறம் உயரழுத்தம் சற்று விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம 8ஆம் தேதி வரை ஆக்கிரமித்திருக்கும்னு சொன்னோம். ஆனா 8ஆம் தேதி வரை இருக்கும். முழுமையான ஆக்கிரமிப்பு இல்லாமல் கொஞ்சம் கிழக்கு காற்றை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று வரப்போகிறது. 3ஆம் தேதியே வரப்போகுது. அதனால மழை தராது. நல்லா புரிஞ்சுங்க. கடல்ல மட்டும்தான் மழை தரும், தரையில் மழை தராது. மேகமூட்டங்களை ஏற்படுத்தலாம் ஒரு சில இடங்கள்ல, ஆனால் அது மழை தராது. 3லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்த்த அந்த உச்சபட்ச வெப்பம் என்பது பெரிதா இருக்காது. 100 டிகிரிக்கு கீழே 100 டிகிரியை ஒட்டிய அப்படி இருக்கும். ஆனால் அதை விட இந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொஞ்சம் கூடுதலாகி பிறகு கொஞ்சம் குறையும். ஆனால் 100 டிகிரிக்கு மேலே போகாது. 100 டிகிரிக்கு கீழே 100 டிகிரியை ஒட்டி இருக்கும் இந்த ஈரோடு மாவட்டம், ஈரோடு, கரூர் இந்த பகுதி. புரியுதுங்களா? 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் குறைந்து இருக்கும். ஆனால் உயரழுத்தமும் கிழக்கு காற்றும் இணைந்து வரும். கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து வரும். இதனால உயரழுத்தம் மட்டும் இருந்தால் கடலோரம் இரவு நேரத்தில் குளிர் இருக்கும், பகல்ல வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே தான் உள்ளேயும். ஆனால் கிழக்கு காற்று கொஞ்சம் இணையும் என்பதனால அந்த இரவு நேர குளிர் என்பது இருக்கும். ஆனால் பகல்ல அதிகபட்ச வெப்பநிலை என்பது ரொம்ப 100 டிகிரிக்கு மேல போயிடாது. 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். இப்ப புதிய அறிக்கை இது. அடுத்தபடியா 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை ஒரு காற்று சுழற்சி ஒன்று இலங்கைக்கு அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது மழை தராது. வெப்பநிலையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். கடலோர மாவட்டங்கள் உட்பட கிழக்கு காற்றை கொண்டு வரும். இதை தொடர்ந்து 8ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வரப்போகுது. 8லிருந்து 15ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கணும், பார்த்தீங்களா? அது உறுதி. ஆனால் அதோட மழை எங்கே பெய்யும் அப்படிங்கிறது ஆய்வுல இருக்கு. கண்டிப்பா கடல்ல உறுதி. கடலில் பெய்து கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்பொழுதுமே முன்கூட்டியே சொல்வதற்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏனென்றால் இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய நிகழ்வு அல்லவா? ஆகவே வழக்கத்திற்கு மாறாக நிகழ்வு வந்தாலும் மேற்கு மாவட்டங்கள்ல நேற்று வரை மழை பொழிவை கொடுத்துச்சு. இன்னைக்கு கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. தென் மாவட்டங்கள்லையும் நேற்று வரை மழை பொழிவை கொடுத்துச்சு. பல இடங்களை ஒதுக்கி இருக்கு, அது உண்மை. ஆனால் பெய்த இடத்துல எல்லாம் 6-7 சென்டிமீட்டர்லாம் பெய்திருக்கு. ஆக நேற்று வரை இன்றைக்கு வரை கூட தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை நாம் எதிர்பார்த்தது அமைந்திருந்தாலும் கடலோரத்தில் எதிர்பார்த்தது சற்று குறைவாக இருந்தது. காரணம், இருகாற்று இணைவு குளிர்விக்கும் அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் தான் கொடுத்துச்சு. கடலோரத்தில் அந்த குளிர்விக்கும் அமைப்பு இல்லை. ஆனால் நிகழ்வு வலிமையாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்தது. பிறகு விலகி சென்று செயலிழந்தது. புதிய காற்று சுழற்சி 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை ஒன்று அமைய இருக்கிறது. அது மழை தராது. கடலில் மற்றும் லேசான மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் வெப்பநிலையை சற்று கட்டுக்குள் வைத்திருக்கும்.
8ஆம் தேதிக்கு மேல 15ஆம் தேதிக்குள் நிகழ்வு கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு கண்டிப்பாக மழை பொழிவை கொடுக்கும். ஒண்ணு இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கும்னு இலங்கை மக்கள், அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். எல்லாமே ஆய்வுல இருக்கு. நான் சொல்வது முன்னெச்சரிக்கை அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. புரியுதுங்களா? நான் இதற்கு மேல உங்கள்ட்ட புரிதல் இல்லாமல் இயற்கையோட இணைந்த இயற்கையை புரிந்து கொள்ளாமை, உலகம் சுற்றும் காற்று, உலகம் சுற்றும் அந்த தாழ்வு அமைவுகள், இவையெல்லாம் நிறைய வானிலையை பற்றி அறிந்திராமல், அதை பற்றி புரிந்திராமல், காற்று எவ்வளவு பெரியது, இயற்கை எவ்வளவு பெரியது, நம் ஊர் எவ்வளவு சிறியது, இலங்கை வந்த மழை நமக்கு கொடுக்காமல் போனால் அது எவ்வளவு பெரிய ஒரு இயற்கை அமைப்பு என்பது கூட புரிந்திராமல், வந்தால் எவ்வளவு பெரிய மழை தரும், வராவிட்டால் நன்மையே தப்பித்தோம் என்று நினைக்காமல், ஆகா முன்னெச்சரிக்கை எடுத்தோம் மழை பெய்யவில்லையே என்று ஏங்குவது என்பது வேதனையாக இருக்கிறது, கேலியாக இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வானிலை அறிக்கை சொல்ல மனம் வரவில்லை, முன்னெச்சரிக்கை கொடுக்க மனம் வரவில்லை. இருந்தாலும் அப்டேட்ஸோட இணைந்திருக்க மட்டும் எனக்கு மனம் வருகிறது. அதற்காக அச்சப்படுத்துகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இவை எல்லாமே முன்னெச்சரிக்கை தான், அறுவடை விவசாயிகளுக்கானது, திட்டமிடுதலுக்கானது. புரியுதுங்களா? இப்போ வெப்பம் தணியும் என்பதே ஒரு முன்னெச்சரிக்கை தானே, வெப்பம் குறைவாக இருக்கும் என்பதே ஒரு மகிழ்ச்சி தானே இந்த தேர்தல் காலத்துல. ஆகவே அதெல்லாம் ஒரு வானிலை முன்னறிவிப்பு தான். அதன் அடிப்படையில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது 8ஆம் தேதிக்கு மேல் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 8லிருந்து 15 வரை வரக்கூடிய ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் 15லிருந்து 20க்குள் வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவாக தெரிகிறது. மழை எங்கே என்பதை வரக்கூடிய நாட்கள்ல தான் என்னால் அறிவிக்க முடியும். மனது இருந்தாலும் மனது சொல்ல அச்சப்படுகிறது, அறியாத புரியாத பலர்களின் உபத்திரம் காரணமாக. ஆகவே 8ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கிறது. 20ஆம் தேதிக்குள் 2 நிகழ்வு இருக்கிறது. நிகழ்வுக்கு 2-3 நாள் மழை இருக்கிறது. மார்ச் 15க்கு மேல் கொஞ்சம் வலுவான நிகழ்வு இருக்கிறது. மழை எங்கே என்பதை அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். அதற்கு அடுத்தபடியாக ஏப்ரல் மேலேயும் நிகழ்வு இருக்கு. மாதத்திற்கு ஒரு நிகழ்வு தான் சொல்லியிருக்கிறோம். வெயிலும் இருக்கும். வெயிலும் 104 டிகிரிக்கு மேலே போகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். கிழக்கு காற்று அடிக்கடி வந்து நுழையும். கிழக்கு காற்று வெயிலை கட்டுக்குள் வைக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நிகழ்வு கோடையில் இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்து புரிந்து உணர்ந்த பிறகுதான் நம்பிக்கை வரும். வானிலை அறிக்கையோட வானிலையாளர்களோட அருமை புரிமை எல்லாம் அனுபவப்பட்ட பிறகுதான் வரும். அதுவரை காத்திருங்கள். நன்றி.